அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள். நான் வழக்கறிஞர் சகிலா. இன்றைக்கு 80வது சுதந்திர தின விழாவை நம்ம சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறோம். இந்த சிறப்பான நாள்ல நம்ம நாட்டுக்கு சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தலைவர்கள், அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய இன்னுயிரை நீத்து அந்த தியாகத்தை எல்லாம் நம்ம இன்னைக்கு சிறப்பா நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு நாள். நம்ம நாடு சுதந்திரம் அடைஞ்சிட்டு அப்படிங்கிறதுக்காக வெறும் விட்டு போறது இல்லை. இதை தாண்டி நம்முடைய குழந்தைகளுடைய கல்வி வளர்ச்சி, நம்முடைய இளைஞர்களுடைய வேலைவாய்ப்பு, விவசாயிகளுடைய கனவுகள், நம்ம தொழிலாளர்கள், நம்ம ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பா வரணும் அப்படிங்கிறதுக்காக நாம் எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து இன்னும் நிறைய வேலைகளை செய்யணும். இதை தவிர்த்து 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த தருணத்துல இன்னும் நம்ம பெண்களுக்கு சம உரிமை 33% விழுக்காடு பெறுவதற்கே போராட்டமா தான் நம்ம இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கிறோம். இந்த நிலை மாறி 50 விழுக்காடு மகளிருக்கு கிடைக்கக்கூடிய நிலை வரணும். அதை தாண்டி பெண்கள் இன்னைக்கு அரசியலுக்கு வரணும். பெண்கள் அரசியலுக்கு வந்தால்தான் நம்முடைய சமூகம் மாற்றம் காணும். இந்த சுதந்திர தின நாளன்று மது போதை இல்லாத தமிழகம் வர வேண்டும். அதே மாதிரி நம்ம பாரதமும் போதை மது இல்லாத ஒரு பாரதமாக விளங்க வேண்டும் என்று நாம் எல்லோரும் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும். வாழ்க பாரதம், வளர்க தமிழகம், மலர்க பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சி. நன்றி, வணக்கம்.